ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோம்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன டவுட்டு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 2025 நடந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ரிசல்ட் டேட்டை பற்றி யூனிவர்சிட்டியில் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன். அவங்க ஒரு டேட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த டேட்டை வந்து நான் வீடியோ நடுவில் சொல்கிறேன். எக்ஸாம் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. சில கோர்ஸுக்கு மட்டும் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். எக்ஸாம் வந்து இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ கூட இன்றைக்கி கூட எக்ஸாம் நடக்குது. இப்போ வந்து ரிசல்ட் வந்து என்றைக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க அதை பற்றின டேட்டை பற்றி இப்போ பார்க்கலாம். இதை பற்றி நான் யூனிவர்சிட்டி சைடில் வந்து கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் வந்து உங்கள் பேப்பர் வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னு நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் உங்கள் எக்ஸாம் சென்டரில் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா அந்த பேப்பர்ஸை அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டி வந்து அந்த பேப்பர்ஸை வந்து எக்ஸாம் செல்லில் வந்து வைப்பாங்க. இப்போ இன்றைக்கி வந்து உங்கள் எக்ஸாம் சென்டரில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் பேப்பர்ஸை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கோர்ஸ் வைஸை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து அன்றைக்கே அவங்க வந்து சென்ட் பண்ணி முடிச்சுக்குவாங்க. அது யூனிவர்சிட்டியை போய் ரீச் ஆனதுக்கப்புறமா யூனிவர்சிட்டியில் இருக்க எக்ஸாம் செல்லில் போய் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போதே அவங்க வந்து பேப்பர் வேல்யூவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பேப்பர் வேல்யூவேஷன் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து கோயிங்கில் தான் இருக்குது. பேப்பர் வேல்யூவேஷன் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நான் யூனிவர்சிட்டிகிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பேப்பர் மட்டும் வேல்யூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் முடிஞ்ச எக்ஸாம் பேப்பர்ஸில் கொஞ்சம் பேப்பர்ஸ் மட்டும் வேல்யூ பண்ணி முடிச்சிருக்காங்க. இங்கே எழுதி முடிச்ச சப்ஜெக்டை வேல்யூவேஷன் முடிச்சதுக்கப்புறமா அந்த மார்க்கை வந்து வெப்சைட்டில் வந்து உங்கள் வெப் போர்ட்டலில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஆனால் அது உங்களால் பார்க்க முடியாது. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுற அன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் உங்கள் ரிசல்ட் வந்து. இந்த ப்ராசஸ் வந்து பேப்பர் வேல்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆக வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் அசைன்மெண்ட் மார்க்கை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அசைன்மெண்ட் மார்க்கை வந்து செக் பண்ணி இன்டர்னல் மார்க்கில் வந்து பாஸ் மார்க் இருக்கா எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் அசைன்மெண்ட் வந்து கன்ஃபார்மாக சப்மிட் பண்ணியே ஆகணும். நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்டர்னல் மார்க் வந்து போடுவாங்க. அவங்க உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகும்போது இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல்னு 2 ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு மார்க் வந்து ஷோ ஆகும். பக்கத்துலேயே வந்து டோட்டலில் வந்து உங்களுக்கு மார்க் ஷோ ஆகும். அதில் நீங்கள் இன்டர்னலில் தனியாக பாஸ் ஆகிக்கணும், எக்ஸ்டர்னல்லையும் நீங்கள் தனியாக பாஸ் ஆகிக்கணும். நீங்கள் இன்டர்னலில் வந்து 10 or 50 மார்க் எடுத்தால் பாஸு. அதே வந்து எக்ஸ்டர்னலில் வந்து நீங்கள் வந்து 25 எடுத்தாங்க பாஸு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 25 வந்தால் பாஸ் இல்லை. நீங்கள் வந்து இன்டர்னலில் 50 மார்க் 10 மார்க் எடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்டர்னலில் வந்து நீங்கள் 25 மார்க் வந்து எடுத்துருக்கணும். ரெண்டுத்துலையுமே பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து இப்போ டோட்டல் பண்ணி பாஸ்ன்னு அவங்க வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுலேயே வந்து சில கோர்சஸ்க்கு வந்து கன்ஃபார்மாக வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து இருக்கும். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் தான் வந்து கன்ஃபார்மாக வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. அந்த டைம் டேபிளே வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான ஷெட்யூலும் அவங்க வந்து போட்டு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் வந்து கிளாஸஸ் வந்து நடந்திருக்கும். அந்த அட்டண்டன்ஸும் வந்து இன்டர்னல் மார்க்கில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்கள் அட்டண்டன்ஸ்லேயே வந்து 3 கிளாஸஸ் வந்து கன்ஃபார்மாக அட்டன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணல அதிக மார்க் எடுத்துருக்கணும். டோட்டல் பண்ணும்போது உங்களுக்கு 50 மார்க் வந்தாலே போதும். இப்போ ரொம்ப உங்களை வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ண இன்டர்னல் வந்து அது அப்படியே இருக்கட்டும். இன்டர்னல் வந்து அசைன்மெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து பாஸ் போட்டுருவாங்க. நீங்கள் அதை பற்றி இப்போ ஃபீல் பண்ண வேணாம். இப்போ வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமை பற்றி பார்க்கலாம். அவங்க பேப்பர் வந்து எப்படி ஸ்ட்ரிக்டாக திருத்துறாங்களா இல்லை ரொம்ப ஆவரேஜாக திருத்துறாங்களா நான் இப்போ யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் எப்பயுமே வந்து பேப்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திருத்த மாட்டாங்க, ஆவரேஜாக திருத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சில சப்ஜெக்ட் எக்ஸாமுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்காக வந்து பேப்பர் வேல்யூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது யூனிவர்சிட்டியில் வந்து அங்கே பேப்பர் வேல்யூஷன் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் எழுதி முடிச்சு பேப்பர்ஸெல்லாம் வந்து அவங்க கரெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னமும் வந்து பேப்பர்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு சில கோர்சஸ்க்கு மட்டும் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகலை. சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டியில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன், ரிசல்ட் வந்து என்றைக்கு அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு. அவங்க ஒரு டேட்டு சொன்னாங்க. அந்த டேட்டில் கூட அவங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா, பேப்பர் வேல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 1 or 2 டேஸில் வந்து அவங்க ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து டென்டேட்டிவாக வந்து யூனிவர்சிட்டியில் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டில் கூட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அதேமாதிரி வந்து அசைன்மெண்ட் வந்து எல்லாம் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. யூனிவர்சிட்டிக்கு வந்து உங்கள் வெப் போர்ட்டல்லே வந்து நீங்கள் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எழுதின அசைன்மெண்ட்டை வந்து ஒரு ஃபைலில் வந்து பத்திரமா வச்சுங்க. ஏன்னா அது வந்து தேவைப்படும். அதேமாதிரி உங்கள் ஹால் டிக்கெட்டையும் நீங்கள் வந்து பத்திரமா வச்சுங்க. ஹால் டிக்கெட்டில் வந்து உங்கள் எக்ஸாம் ஆளுக்கு வர ஸ்டாஃப்ட்ட வந்து நீங்கள் கன்ஃபார்மாக வந்து சைன் வாங்கி அதை வந்து பத்திரமா வச்சுங்க. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பத்திரமா வச்சுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த AY 2025 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அசைன்மெண்ட் கொஷின்ஸ்லாம் வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அப்டேட் பண்ணால் நான் வீடியோ போட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ வந்து ரிசல்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாம். யூனிவர்சிட்டியில் வந்து பேப்பர் வேல்யூவேஷனுங்க இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது. வேறு எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல.
ஆனால் டென்டேட்டிவ் டேட் மட்டும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க என்றைக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு. அந்த டேட்டை வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன். அதேமாதிரி வந்து நீங்கள் டிப்ளமா சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து மோஸ்ட்லி வந்து கம்ப்ளீட் ஆகிக்கும். சில டிப்ளமோ கோர்சஸ்க்கு சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு மட்டும் எக்ஸாம் வந்து பெண்டிங்கில் இருக்கும். அதேமாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கும், ரிசல்ட் வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணுவாங்க, யூஜிக்கு தனியாக பிஜிக்கு தனியாக வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்களான்னு ஒரு டவுட் இருக்கும். சர்டிஃபிகேட் கோர்சஸுக்கு தனியாக, அதேமாதிரி டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து தனியாக வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்களான்னு. மோஸ்ட்லி வந்து ரிசல்ட் வந்து தனியாக பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ரிசல்ட் வந்து அட் டைமில் வந்து எல்லாருக்குமே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி. அதேமாதிரி வந்து சயின்ஸ் குரூப் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் தான். November 10 வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது வந்து டென்டேட்டிவ் டேட்டு தான், அவங்க வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. சயின்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. உங்கள் நியர்பை காலேஜில் வந்து நீங்கள் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதில் மினிமம் வந்து நீங்கள் 3 கிளாஸஸ் ஆச்சு அட்டன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலே வந்து நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கூட நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலன்னு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க. நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலனாலும் கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா 5 கிளாஸஸுமே அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம சேனலில் வந்து August 2025 TNOUவில் நடந்த எக்ஸாமுக்கான ஒவ்வொரு அப்டேட்டுமே நான் வந்து வீக்கெண்டில் வந்து கொடுக்குவேன். இப்போ வந்து கரெக்டாக எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது ரிசல்ட் வந்து அதை நான் யூனிவர்சிட்டியில் கேட்டு உங்களுக்கு வந்து வீக்கெண்டில் வந்து நான் சொல்கிறேன். ரிசல்ட்டுக்கான அப்டேட் வந்து நான் வீக்கெண்டில் வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன். இதுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரிசல்ட் டேட்டையும் நான் யூனிவர்சிட்டியில் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நான் கேட்டு சொல்கிறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி, சேஃபாக கொண்டாடுங்க. டவுட் இந்த கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. இதேமாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.